உணவு நாமத்தினாலே கூறி வந்துக்கிறோம். உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். நாங்கள் வாசிப்போம் நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 32வது வசனத்திற்கு வாசிப்போம். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். ரைட், நாங்கள் பார்க்குறோம் அதாவது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் கொடுக்குற வசனத்தை நாங்கள் பார்க்குற பொழுது, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். இரக்கமுடைய நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீ எங்களோடு கூட விடைபெற்று கர்த்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு நீங்கள் கர்த்தாவே காண்பித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் அறியாத நிர்மூடர்கள், நீரோ மிகுந்த ஞானம் உள்ளவர். அந்த ஞானத்திலே கர்த்தாவே சுவாமி நாங்களும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உமக்கு பயப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாங்கள் பார்க்கிற பிரகாரமாய் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்க கர்த்தருக்கு உதவி செய்கிறார்கள். அப்படி கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து உண்மை நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொரு மீது போய் வந்து கர்த்தாவே அமர்ந்து ஒவ்வொரு மாளிகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூக்கி நாம ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ரைட், நாங்கள் பார்க்குறோம் சாரி இங்கே, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னுடைய உயர்வுக்கு தடை உனது முட்டாள்தனமே, உனது உயர்வுக்கு தடை உனது முட்டாள்தனமே என்ற தலைப்பில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சாரி, என்னது பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். சாணி, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேதைகள் அப்படின்னா சாணி அறிவில் குறைந்தவர்கள், அறிவில் குறைந்தவர்கள், ஞானமற்றவர்கள். சாணி அவங்க எப்பொழுதுமே அவங்க மாறுபாடானவர்கள். அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறுபாடானவர்களாக போகும். அது மட்டும் இல்லாமல் மூடர்களுடைய நிர்விசாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடர்களுடைய முட்டாள்தனம், அதாவது முட்டாள்தனம் நிறைந்தவர்களுடைய அந்த செயல்பாடுகள், அவருடைய மீறுதல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய காரியங்கள் என்ன செய்யணும்னா அவர்களை கொல்லும் அளவுக்கு அவங்களுடைய முட்டாள்தனம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூடர்களுடைய காரியங்கள், இந்த முட்டாள்தனத்தினுடைய காரியங்களை நாங்கள் எப்படி பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால், சார் முதலாவது சார் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. அவங்க யாருடைய, அதாவது முட்டாள்தனமாக நடக்கக்கூடியவர்கள் சாதாரண அறிவில் குறைந்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாருடைய ஆலோசனைக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உடன்பட மாட்டாங்க. யார் எந்த மாதிரி ஆலோசனை சொன்னாலும் எந்த ஆலோசனைக்கும் அவங்க என்ன செய்யப்பட மாட்டாங்க, அவங்க செவி கொடுத்து நடக்க மாட்டாங்க. முதலாவது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தன்னிச்சையாக முடிவெடுத்து தன்னிச்சையாக எல்லாவற்றையுமே செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள். எதையுமே தன்னிச்சையாக செஞ்சிடணும், தானே தன்னிச்சையாகவே சகலத்தையுமே அவங்க செயல்படுத்தணுன்ற மாதிரியான காரியங்களை தான் அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க யாரிடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, ஆலோசனையும் பெற மாட்டாங்க. சானே அவங்க யாருடைய சானே என்ன சொல்ல அறிவுரைகளுக்கும் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. ரைட். மூன்றாவது அவங்க கட்டுப்பாடுகளை மீறுகிறவர்களாக இருப்பாங்க. மூடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பாடு கொடுக்கப்பட்டிருந்தால் கட்டுப்பாடுகள் எல்லாம் அவங்க மீறி செயல்படுவர்களாக என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இதுதான் அந்த மூடர்களுடைய செயல்பாடுகள். சரி, அப்போ இந்த மாதிரியான மூடர்களாக சானே பேதைகள் அறிவில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களாக தான் நாமளும் ஒரு காலத்தில் இருந்து நாமளும் அநேகமான ரீதியில் நாங்கள் அறிவில்லாதவர்களாக, அறிவில் குறைந்தவர்களாக, முட்டாள்தனமாக சகலத்தையும் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். அப்போ எங்கள் எல்லாரும் மேலேயும் சானே ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்கிற. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் எல்லாரையும் பார்த்து எங்களுக்கு ஒரு அழைப்பு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பை கொடுக்குறார். நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் அந்த முட்டாள்தனத்திலிருந்து, அந்த மூடத்தனத்திலிருந்து சானே எங்களுடைய அந்த தன்னிச்சையாக செயல்படுகிறதான காரியங்களில் இருந்து சானே, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்த கட்டுப்பாடுகளுக்கு நேராக நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சானே நல்லா கவனிங்க. அப்போ இந்த இடத்துல
நீங்க பாத்தீங்கன்னா 22ஆம் வசனத்துக்கு வாசிங்க. பேதைகளே, நீங்கள் பேதைமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? நீங்க பேதைகளே, அறிவில்லாதவர்களே, அறிவினர்களே, நீங்கள் பேதமையை விரும்புவது, நிந்தனைக்காரர் நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவது. சரிதானே? அது மதியினர் அப்படின்னா மூளை சரிதானே? உங்களுடைய முட்டாள்தனத்தை எதுவரைக்கும் நீங்க விரும்புவீங்க, எதுவரைக்கும் நீங்க ஞானத்தை வெறுப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் வந்து இங்கே எழுப்புகிறது அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த புத்தகத்தை யார் எழுதுறது அப்படின்னா சாலமோன் என்ற ஒரு ராஜா தான் என்ன பண்ணிக்கிறார். இது தாவீதினுடைய மகன் யாரு? சாலமோன் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இந்த நீதிமொழி புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அப்போ இந்த சாலமோன் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய அந்த ராஜா என்ற ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து யுத்தமே செய்யாம ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த ஒரு மனுஷன், மிக மிக வித்தியாசமான ஒரு மனுஷன் தானே. அந்த மனுஷன் அவ்வளவு அந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றுக்கொண்டான்னு சொன்னா ஆண்டவரிடத்துல. அவன் வந்து ஆண்டவரிடத்துல ஏதாவது ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டவொன்னே ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி தான் கேட்பான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்னத்தை கொடுத்துருப்பாருன்னா ஞானத்தை கொடுத்துருப்பார். அந்த ஞானம் அவனுக்கு வந்தோடனே அவன் என்னெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில சம்பாதிக்கணுமோ அத்தனை காரியத்தையும் சம்பாதிச்சு சரிதானே அவன் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக என்ன பண்ணான் அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஒரு மனிதன் சாணி. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஞானம் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்காகத்தான் அந்த ஞானத்தை என்ன செய்வான் கேட்பான். சாரி, ஆனால் காலம் கடந்து போகும் பொழுது ஐஸ்வர்யங்கள் அதிகமாகும் பொழுது அப்படி வாழ்க்கையில பாவம் பெருகின பொழுது அவன் அந்த ஞானத்தையும் இழந்து முட்டாள்தனமாக கடைசியா திரும்ப முட்டாளாகி அவனுடைய வாழ்க்கையை கடவுளுடைய சன்னிதானத்தை விட்டு என்ன பண்ணி போயிடுவான், விழுந்து போயிடுவான், வழி விலகி போயிடுவான். அது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய காரியம். அப்போ அவன் தான் இந்த 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 நீதிமொழிகளை எழுதி வச்சுக்கிறான். எதுக்கு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அநேக இடங்கள்ல இருந்து அநேக பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இவங்களிடத்துல ஞானத்தை கேட்கும்படி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நாட்கள்ல வந்துட்டு இருந்தாங்க. ஆகவேதான் இந்த நீதிமொழிகளை எழுதுங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களுக்கும் அது மிகப்பெரிய பிரயோஜனமான ஒரு புத்தகமாக தேவனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறார், இதில் எங்களுக்கு நினைச்சு தந்திருக்கிறார். சரி, அப்போ ஆகவே நாங்கள் வந்து எப்பொழுதுமே அறிவியலர்களாகவே இருக்க விரும்பக்கூடாது. சரி, எப்பொழுதுமே நாங்கள் வந்து மற்றவர்களை பார்த்து நிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சரி, நாங்கள் ஞானத்தில் பிரியப்படுகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். ஏன் ஞானத்தில் நாங்கள் பிரியப்பட வேண்டும் என்று சொன்னா சரி, ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்கிற பொழுது சனே நீங்க வாசிங்க வந்து 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அவரே அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அப்ப நல்லா கவனிங்க, இந்த அவரேன்ற யார் அப்படின்னா சரிதானே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய முட்டாள்தனத்தினால நம்முடைய அறிவீனத்தினால பாவம்னா என்னன்னு தெரியாம பயங்கரமான பாவத்துக்குள்ள பாவத்தின் அடிமைத்தனத்துல பாவத்தின் அகோரத்துல சிக்கி தவிச்சு சின்ன பின்னமாகி கொண்டிருந்த வேளையில சரிதானே என்ன நடந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததின் மூலமாக தான் நம்ம எல்லாருக்கும் அந்த அடிமைத்தனமாகிய பாவத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விடுதலை எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறார்னா கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறார், மீட்பை கொடுத்து. ஏன் அப்படின்னா சார் நல்லா கவனிங்க, பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாவங்கள்ல தானே நாங்க என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிமையாக கிடந்தோம். எங்கள் வாழ்க்கை பூரா அடிமையாக கிடந்தோம் அப்படின்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவில்லாத அறிவு கட்டத்தனத்துல சரி முட்டாள்தனத்தினால நாங்கள் அவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள கிடந்தோம். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த ரட்சிப்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரத்தை தெரியாம இன்றைக்கும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஜனங்கள்ட்ட சொல்லிக்கொண்டு நிறைய பாவங்களை துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டு தேவனையை நிந்திக்கிறவர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அநேகர் இன்றைக்கும் இருக்கிறார்கள்.
சரிதானே? அப்ப ஆனபடினால நாம முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும், நான் ஏன் ஞானத்துல பிரியப்பட வேணும் அப்படின்னா, அந்த ஞானம் யார் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் முதலாவது. சரிதானே? அப்ப இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, யோபு புத்தகத்துக்கு போனீங்கன்னா இந்த முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அறிவு கட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அறிவில்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஞானத்தை பார்த்தே கேள்வி கேட்பாங்க. நீங்களா யாரு, நீர் யாருன்ற கேள்வினா அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது. சரி, நாங்கள் யோபு புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்வோம். யோபு 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு நாங்கள் வாசிப்போம். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்பும். வாசிப்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த 14ஆம் வசனத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டாள்கத்தனமாக அறிவு இல்லாத ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, தேவனை அவங்க நோக்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களை விட்டு விலகிடும், எங்களை விட்டு நஞ்சிடும் விலகி. நீர் பரிசுத்தமாக இருக்கிறபடினால நீ உங்களுடைய பரிசுத்தத்துக்கு நேரம் கிட்ட கொடுக்கல என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. நீ எங்களை விட்டு நஞ்சிடும் விலகிடும். சார் அப்ப நல்லா கவனிங்க. முதலாவது தேவனை நோக்கி என்ன பண்றாங்கன்னா, எங்களை விட்டு விலகிடுன்றான். ரெண்டாவது என்ன பண்றான்னு சொன்னா, சார் உங்களுடைய வழிகளை எப்படி, உங்களுடைய வழிகளை வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுடைய வழிகள் வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதை நாங்கள் அறிய வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்றோம், இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சானே அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சானே சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? சர்வ வல்லவரை நாங்கள் சேவிக்கிறதுக்கு அவர் யார்? சானே இந்த யார் என்ற கேள்வியோடு கூட தான் இன்றைக்கு உலகம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வாழ்க்கை நினைச்சிட்டு நடந்து கொண்டிருக்கிறது. சானே அப்ப அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் சானே எங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றோம்னா என்ன, நாங்கள் இந்த ஜெபத்துல எல்லாம் வந்து ஜெபிக்கிறது மூலமாக எங்களுக்கு என்னதான் நடக்க போகுது, ஜெபத்துல என்னதான் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நிறைய நல்ல கவனிங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ரட்சிப்பினுடைய நீளம் அகலம் ஆழம் உயரத்தை கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கும் ஜெபம்னு சொன்னாலே ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் யாரு, என்னதுக்காக நாங்கள் போயிட்டு அவங்க போய் இரவு போல உட்காந்து என்னதுக்காக கத்திட்டு ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்கணும். சரி, இப்படியான கேள்விகள்லாம் எழுப்பிட்டு என்ன பண்ணாங்க, சும்மா எல்லாம் சாதாரணமாக எடை போடுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் தெரியும். சரி, ஆனால் நல்லா அவர் பெருசாக என்ன செய்ய மாட்டார், வந்து இல்லை கணக்கெடுக்க மாட்டாருங்கிற மாதிரி நினச்சிட்டு எல்லா காரியங்கள்லையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுப்பி கொண்டு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இருப்பாங்க. அவருடைய வழியை ஆண்டுடைய வழி அறிகிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஆண்டு இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கோ ஜெபிக்கிறதுக்கோ எந்த விதமான மனசு உங்களுக்கு கிடையாது. கர்த்தருடைய ஆராதனை அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதாசீனம் பண்ணி தெரியுறாங்க. ஏன்னா நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆராதனைக்கு போறோம் எந்த விதமான விடுதலை எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேங்குது, வரல. இப்படின்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாரி, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாரி அவங்க இதெல்லாம் பண்றாங்க, உண்மைதான், ஆராதிக்கிறாங்க, கத்தர் ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கிற பொழுது அவங்க என்ன செய்யலாம், பின்தாங்கல் அடைந்து நான் என்னத்துக்கு நான் போயிட்டு என்னத்தை ஜெபிச்சு என்னத்துக்காங்கிறது, அவர் நோக்கி ஜெபிக்கிறதுக்கு அவர் யார், எனக்கு என்ன உதவி செய்ய போறாரா வைக்க போறாருன்னு சொல்லி இப்படியான எண்ணங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முட்டாள்தனமான வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம், என்னத்தினால ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னா, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வை ஆண்டவராகிய தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த உயர்வுக்கு வந்து தன்னுடைய முட்டாள்தனம், தன்னுடைய அறிவில்லாத தனத்தினாலதான் அவன் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறான் என்றது ஒருபோது என்ன செய்ய மாட்டேங்கிறான், அவன் தேடி பார்க்கிறான். இல்லை, அதை பார்க்குற பழக்கவழக்கம் அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, கிடைக்கவே மாட்டேங்கிறது. சாரி, அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஞானத்தை ஏன் நான் விரும்ப வேணும், என்னுடைய முட்டாள்தனம் நீங்குவதற்காக. ஞானத்தை நான் எதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பற்றி பிடித்துக் கொள்ள வேணும். சாரி,
என்னுடைய அறிவில்லாத தனத்தினால நான் செய்ததான காரியங்கள் நிமித்தம் நான் சிக்கி தவித்த பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கக்கூடியதே அந்த ஞானம். அந்த ஞானம் யார் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஞானம் யார் அப்படின்னா அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஞானம். சார் நீ வாசிங்க, அவர் தாமே வாசிங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானம், அவரே அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறார். நீதியும் எங்களுக்கு நீதி, அதாவது என்ன நீதி அப்படின்னா சாரி எங்களுக்கு வழங்கப்பட்டது பாவத்தின் சம்பளம், பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பாவத்தின் பிடியில சிக்கி தவித்த பாவத்தின் கொடூரமான அந்த சிறைக்குள்ள இருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான தண்டனை என்ன அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த மரணத்துல இருந்து தேவன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்முடைய குமாரனை அந்த மரணத்துக்கு ஒப்புவித்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அப்ப எனக்கு என்ன நீதி செஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீதி செஞ்சுக்கிறாரு? பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து எனக்கு அவர் என்ன பண்ணிக்கிறாரு? நம்முடைய நீதியை நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? செயல்படுத்தி வச்சிருக்கிறார். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனையை அறிவிச்சார். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னு சொன்னார். அப்ப புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னு சொல்லி ஆண்டவராகிய தேவன் தான் இந்த மரணத்தை மனுஷருக்கு நியமிச்சார். அது காரணம் என்ன அப்படின்னா, நீ என்னுடைய வார்த்தையை மீறுகிற நாளிலே நீ சாகடிக்கப்படுவாய். அப்ப நீங்க வார்த்தையை மீறுகிற எவ்வளவு பேர் இருக்கிறோன்னு வச்சு பாருங்க. அவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 மீறி நடக்கிறோம். அப்ப மீறி நடக்கும் போதெல்லாம் அவர் வந்து மரண தண்டனைக்கு உள்ளாக்க திட்டம் கொண்டு இருந்திருந்தாருன்னா சானே நாங்க இன்னைக்கு ஒருவருமே உயிரோட உலகத்தில் என்ன செய்ய முடியாது, இருந்திருக்க முடியாது. சாரி ஆண்டு என்ன பண்ற அப்படின்னா, மனுஷன் வந்து எப்பொழுதுமே அவனுடைய இருதயம் எப்பொழுதுமே என்னத்தை செஞ்சுட்டு இருக்க பாத்தீங்கன்னா பொல்லாங்கானவைகளையே என்ன பண்ணிட்டு இருக்கும், அது சிந்திச்சு கொண்டு இருக்கும். அவன் எப்பொழுதுமே பொல்லாத மனுஷனாவே தான் இருப்பான். அப்ப அது ஆண்டவர் வந்து மிக மென்மையாக அதை புரிந்து கொண்டார். ஆண்டவர் வந்து சரிதானே, நல்லா கவனி. ஒரு இடத்துல நீங்க பாப்பீங்க, நீங்க வாச்சிருப்பீங்க சானே, நோவுடைய காலத்துல ஆண்டவர் இந்த பாவம் செய்த மக்கள் எல்லாம் வந்து நிக்கிரகம் பண்ணுகிறார். அப்படி நிக்கிரகம் பண்ணும்போது ஜலத்தினால ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை முழு உலகத்துக்கு கொடுத்தா, ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் வந்து மீட்டுக் கொண்டார். யார் அந்த குடும்பம்? நோவாவுடைய குடும்பத்தை மீட்டுக் கொண்டார். அப்புறம் ஜலப்பிரளயம் முடிஞ்சதுக்கு பிறகு சாரி நோவாவோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எப்படி பண்றாரு? உடன்படிக்கை பண்றாரு சாரி சொல்றாரு வந்து என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க, நான் இனி இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன்னா, ஜலத்தினால என்ன செய்ய மாட்டேன்னா அழிக்க மாட்டேன். இனி ஜனங்களை வந்து நான் என்ன செய்ய மாட்டேன், மக்களை வந்து என்ன செய்ய மாட்டேன், நான் ஜலத்தினால என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். சதானே அப்படி நான் அழிக்க மாட்டேன் என்பதற்கு சதானே நான் என்ன செய்யணும், ஒரு அடையாளத்தை உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணுவார். என்ன அடையாளத்தை அவங்க உடன்படிக்கை பண்ணுவார்? வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ரைட். நான் எனது வில்லை, வில்லுனா என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல வந்து சதானே மக்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்பட்டதான என்னது வில்லு. அப்ப இந்த வில்லு சதானே நீங்க வானவில்ல பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பேர் வானவில் பார்த்துருக்கீங்க? கை வந்து காட்டுங்க. எல்லாரும் வானவில் பார்த்துக்கிறீங்க. நீ பார்த்தவங்க பிரதர் பார்த்ததில்ல வானவில் பார்த்து. வானவில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வானவில் வந்து எந்த வடிவத்தில் இருக்கும்? எப்படி இருக்கும்? எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா, அந்த வில் வந்து மேல் நோக்கினதா இருக்குமா கீழ் நோக்கினதா இருக்குமா? இல்ல, கீழ் நோக்கினதாக இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிதானே? அவ வில்லுங்கிறது வந்து எப்பயுமே வில் வந்து வளைவை கொடுக்கும். வந்து இப்ப என் பக்கம் வளைவு இருந்துச்சுன்னா நான் அந்த பக்கம் ஒருத்தரை தாக்குறதுக்கு நீட்டிக்கிட்டு இருப்பேன். இவர் ஆண்டவர் வந்து இந்த வானவில்ல வந்து இப்படி வைக்கிறார் வானத்துல. ஏன் வைக்கிறார் அப்படின்னா, மனுஷனோடு நான் யுத்தம் பண்ண மாட்டேன், மனுஷனோடு நான் போராட மாட்டேன், மனுஷனை இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நான் அழிக்க மாட்டேன். அப்ப மக்களுக்கு வந்து அந்த நாட்கள்ல வந்து யுத்தம் பண்ணுவதற்கு அவங்க பயன்படுத்துறதான ஆயுதங்கள் வந்து வில்லு. அப்ப அந்த வில்ல தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வானத்துல வச்சு சொல்லுவார், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன், மக்களுக்கு நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வில்ல அவர் வானத்துல வைக்கிறார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சானே அப்படின்னா வானத்திலிருந்து
கீழ் நோக்கி காண்பிக்கிறார். அந்த வில்லை எப்படி காண்பிக்கிறார் சாணி. அப்போ நான் அந்த வில்லை நான் நினைஞ்சிட்டேன், நான் இனிமேல் நான் அந்த வில்லை நான் என்ன செய்ய மாட்டேனா, நான் பயன்படுத்த மாட்டேன். அப்போ இனி நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, ஜலத்தினால இந்த உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேனா, நிகிரகம் பண்ண மாட்டேன், இந்த மனசில் நான் அழிக்க மாட்டேன். ஏன்னா அவனுடைய ஒரு உள்ளத்தில் எப்பொழுதுமே அவனுடைய அறிவு கட்டத்தனத்தால் பலவிதமான காரியங்களை பொல்லாங்கான காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் செய்து கொண்டே தான் இருப்பான். அப்போ நானும் அதுக்கு நிகராக செஞ்சேன்னா அவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். சார் அப்போ தேவன் வந்து நீதி செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் எங்களுக்கு என்ன இருக்குது, நீதி இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரிடத்துல தான் எங்களுக்கு பரிசுத்தம் இருக்கிறது. யாரிடத்துல இருக்கிறது? அப்ப பாவங்களை நாங்கள் செய்கிற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று மரணத்துக்கு எங்களை நியமித்தவர் வந்து அந்த மரணத்திலிருந்து எங்களை என்ன பண்றார், அவர் எங்களை மீட்டெடுப்பதற்கு தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறார். சாரே அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாரே அந்த தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் வந்து மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வந்து மரணத்தினுடைய அந்த அந்த விளிம்பிலிருந்து விடுதலாக்கப்பட்ட நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் திரும்ப நாங்கள் எங்களுடைய அந்த அந்த பரிசுத்தத்தை இழந்துட்டோமா இருந்தா எங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நியமிச்சு வச்சிருக்கிறதான வாசஸ்தலமாகிய அவருடைய வாசஸ்தலத்துக்கு நாங்கள் போறதுக்கு முடியாம போயிடும். என்ன அப்படின்னா நாங்கள் மறுபடி பரிசுத்தத்தை குலைச்சலாக்கணுமாக இருந்தா. அப்படி நிறைய பேர் ரசிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றவங்க திரும்பியும் பாவம் செய்யறாங்க. திரும்பியும் பாவம் அவங்களுடைய வாழ்க்கையில வருகிறது நிமித்தமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க பரிசுத்தத்தை என்ன செய்வாங்க, இழந்து போயிடுவாங்க. அப்ப ஆனபடினால தான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். மற்றது பரிசுத்தத்தை எங்களுக்கு எப்பொழுதுமே பரிசுத்தாவினங்களை கொடுத்து பரிசுத்தமாகவே எங்களை நடத்தி அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போவதற்கு அவர் தான் எப்பொழுதும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்காக இருக்கிறவராக இருக்கிறார். அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம இந்த காரியங்கள் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சானே அப்ப அவர் தான் நமக்கு நீதி. ரைட். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கொலோசியர் புத்தகத்துல அதானே வாசிங்க, நீங்க கொலோசியர் 2:3 வாசிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ரைட். இப்ப நல்ல கவனிங்க. நீங்க ஏன் ஞானத்தை விரும்ப வேண்டும்? அப்ப ஞானம் யாரு? ஞானம்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை நான் அடைய வேண்டுமாக இருந்தா சானே நீதிமொழிகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை இதை வச்சுக்கிட்டு அப்படிங்க. நீதிமொழி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சார் நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசுதான் ஞானம் அப்படின்றது. அந்த ஞானத்தை நான் அடைய வேணும், அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்பட வேணும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னா நான் கையில வச்சிருக்கிறதான வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் அந்த வேத வார்த்தைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் பயந்து நடக்கிறேன் அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது அடையாளம். அப்ப கர்த்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்பதற்கு அடையாளம் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன செய்யணும், வார்த்தைக்கு நான் பயப்பட வேண்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நான் நடக்க வேண்டும். இதை வாசிட்டா மட்டும் போதாது, இதனை கேட்டா மட்டும் போதாது. நான் வசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரமல்ல அதுபடி நடக்கிறவர்களாய் நான் என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். சார் இதை வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்து. இந்த வசனத்துக்கு நான் பயந்தனா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். கர்த்தருக்கு பயந்தாதான் எனக்கு ஞானம் என்ன செய்யும் என்னுடைய வாழ்க்கையில வரப்படா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட என்ன செய்வார், இருப்பார். சானே ரைட். அப்ப என்ன சொல்லு கொலோசியர் புத்தகத்தில் சொல்லப்படுது பாத்தீங்கன்னா வாசிங்க. அவருக்குள் யாருக்குள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? இந்த வார்த்தைக்குள். இந்த வார்த்தை வாசிக்கும் போது வார்த்தைக்குள் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தைக்குள் என்ன இருக்குதா? என்ன இருக்குது? ஒன்னு வாசிங்க. என்ன இருக்குது? அதுல என்ன இருக்குது? ஞானம் இருக்கிறது. அடுத்தது அறிவு. நான் அந்த ஞானத்தை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வேன். இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவன் படிப்படியாக என்னை அறிவுபூர்வமான மனுஷனாக மாற்றுவார். எதெல்லாம் நான் சாப்பிடலாம், எதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் நான் தொடலாம், எதெல்லாம் நான் தொடக்கூடாது, எங்கெல்லாம் நிக்கலாம், எங்கெல்லாம் நிக்க கூடாது,
இப்படி பல தரப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு வகையறுத்து காண்பிக்கக்கூடிய தேவனாக இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப பாவமாக தோன்றுகிற எதையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், நாங்க செய்ய மாட்டோம். ஏன்? ஞானம் எங்களுக்குள்ள வந்த உடனே ஆண்டவர்களுக்குள்ள அறிவுபூர்வமான மனுஷன் என்ன பண்ணுவார், வந்து உயிர்ப்பித்து வழிநடத்துவதற்கு அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பார். அப்ப அந்த காரியங்களை செய்ய 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 நான் புதிய மனிதனாக, புதிய தோற்றம் பெற்ற ஒரு மனிதனாக ஒவ்வொரு நாள் என்ன செய்ய நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஞானம், அறிவு, இன்னொன்று என்னது, பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்கு இருக்குதான். என்ன வசனத்தை வாசிக்கிறீங்க சாரி? அவங்க என்ன இருக்குதான்? பொக்கிஷங்கள். பொக்கிஷங்கள் என்ன சொல்லு? புதை பொக்கிஷங்கள் அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கான எல்லா விதமான சொத்து சானே, எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற சொன்ன மாதிரி புதையல்கள் சானே, எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்குள்ள இருக்கு அப்படின்னா அவருக்குள்ள இருக்கிறது. எவருக்குள்ள இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதான அந்த பொக்கிஷங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தா சரிதானே, இந்த பொக்கிஷ சாலையை நான் திறந்து பார்க்க வேண்டும். பொக்கிஷ சாலை, இந்த வேதாகம் வந்து என்ன அப்படின்னா பொக்கிஷ சாலை. இந்த பொக்கிஷ சாலையை நான் எடுத்து திறந்து பார்க்கணும். உள்ள என்ன இருக்குது? நான் அதை வாசிக்க 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 என் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிறதான சொத்து சுகத்தை எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பெற்றுக்கொள்ள முடியும். சானே, இதைதான் மிகவும் தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நல்ல கவனிங்க. இப்ப சானே, சங்கீதம் 112க்கு நீங்க திருப்புகிற பொழுது, சங்கீதம் 112க்கு நீங்க திருப்புகிற பொழுது 7ஆம் வசனத்திற்கு வாசிங்க. துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நான் காலையில பார்த்த பிரகாரமாக எந்த மாதிரி மோசகரமான செய்திகள் எல்லாம் நம்முடைய காதுகளுக்கு நேராக வருகிறதோ, அப்படி எப்படிப்பட்ட செய்திகள் வந்தாலும் அந்த எந்த செய்திகளுமே எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா அசைக்கிறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பயப்படுகிற இருதயம் அவனுக்குள்ள என்ன செய்யாது, அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்யாது, பயப்படுகிற இருதயம் அவனுக்குள்ள வராது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுக்குள்ள வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய அந்த வார்த்தை. சாரி, அந்த வார்த்தையை நான் கேட்டு 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 அந்த வார்த்தையை நான் சரியான முறைக்கு நான் கேட்டு நான் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில பலன் பெற வேண்டுமா இருந்தால் நான் கர்த்தருக்கு நான் பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்தால் ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் என்ன செஞ்ச முடியும், வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சாரி, அப்ப அவருடைய முதலாவது வசனம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்க வேண்டும். அப்ப அவனுக்கு தான் எல்லா விதமான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறார், வச்சிருக்கிறார். நல்ல கவனி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் எதற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, அவர் தான் எங்களுக்கு ஞானம், அவர் தான் எனக்கு அறிவு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கலையோ அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் முட்டாள்தனமாவே இருப்பான். அவன் எல்லாவற்றையும் தன்னிச்சையாகவே என்ன பண்ணுவான், செயல்படுத்துவான். சாரி, வேதம் என்ன சொல்லப்படுனா, அநேக ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா சீர்கெட்டவர்களா இருப்பாங்க. அப்ப அநேகருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையில முக்கியம். ஆலோசனைகளை கேட்டு செய்யறது முக்கியம். அப்ப அவன் இந்த மூடர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஆலோசனை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. இன்னொரு வசனம் சொல்லுங்க, மூடனை உரல்ல போட்டு நோயோட நோய் குத்தினாலும் அவனை மூடத்தனம் அவனை விட்டு என்ன செய்யாது நீங்க. ஏன்னா மூடனா இருக்கிறவன் எவ்வளவுதான் போட்டு உரல்ல போட்டு குத்து குத்து குத்துனாலும் என்ன செய்ய மாட்டான், அந்த மூடத்தனம் அவனை விட்டு என்ன செய்யாது, நீங்கி போகாது. நல்லா கவனிங்க. சாரி, அப்ப இந்த முட்டாள்களாக இருக்கக்கூடிய சாரி முட்டாள்களாக இருந்ததான ஜனங்கள் தான் நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தோம். அப்ப எப்படி நாங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்கள் இணைஞ்சிட்டு இருந்தோம், நாங்கள் மறைச்சு போய் கிடந்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு ஆண்டவராகிய தேவன், அதாவது இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய குமாரனை அந்த ஞானத்தை எங்களுக்கு அனுப்பினதுனாலதான் நாங்க அந்த அறிவு கெட்டதனத்திலிருந்து, அந்த முட்டாள்தனத்திலிருந்து தேவன் என்ன பண்ணிக்கிறார், எங்களை மீட்டெடுத்திருக்கிறார்.
மீட்டெடுக்கப்பட்டுட்டோம். மீட்டெடுக்கப்பட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா திரும்பியும் எங்களுடைய வாழ்க்கையில பாவத்துக்கான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது. நாங்கள் நம்ம ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சாணி அப்ப தன்னிச்சையாக செயல்படுகிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, தனக்கு இச்சை என்னெல்லாம் எண்ணத்துல எல்லாம் இச்சையில் ஏற்படும், இச்சையில ஏற்படுகிற அவ்வளவு காரியங்களுக்கு பின்னாலே அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழுபட்டு போயிட்டே இருப்பான். சாணி இழுபட்டு போய்கிட்டு சொல்லுவான், தேவன் என்னை சோதிக்கிறாரு, அப்ப நான் அவரை என்னத்துக்கு ஆராதிக்கணும். சரி, நான் தேவன் என்னை இந்த மாதிரி சோதிக்கிறாரு, ஆண்டவரே ஏப்பா என்னை இப்படிலாம் சோதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான், எழுப்பிக்கொள்ளும். அதான் யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் வந்து யாக்கோபு மூலமாக எங்களுக்கு என்ன அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதிக்கப்படுறவன் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறவன் என்ன செய்யக்கூடாது, அவன் சொல்லக்கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் பொல்லாங்கான காரியம் எதுவுமே இருக்காது. அவர் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறது கிடையவே கிடையாது. யாரையும் பொல்லாங்கினால் என்ன செய்ய மாட்டார், அவர் வந்து சோதிக்க மாட்டார். சாணி பொல்லாத காரியங்களுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டு, பாவத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டு, சாணி யோசிச்சு பாருங்க, டேரஞ்சுக்குள்ளுக்கு கொண்டு போய் தள்ளி விட்டு நம்மளுக்கு வர கடவுள் வந்து அப்படிலாம் செய்ய மாட்டான். அப்போ அவ்வளவு பாவத்தில கொண்டு தள்ளி விட்டு எங்களுக்கு வேடிக்கை காட்டுறவர்கள் தேவன் கிடையாது. சாணி பொல்லாங்கு செய்யறவன் எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானா. என்ன காரணம் அப்படின்னா, அது வசந்த வாசிங்க, சோதிக்கப்படுகிறவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்ல, தேவனால் சோதிக்கப்படுவது தேவனால் சோதிக்கப்படுவது சொல்லக்கூடாது. காரணம் அவன் தான் பொல்லாங்கு செஞ்சு போடுறான். என்ன காரணத்தினாலனா, கீழே வசந்த வாசிங்க, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல, அவனவன் தன் சுய இச்சையினால் அவனவன் தன் சுய இச்சை யாரிடத்துல வருது அப்படின்னா, தன் இச்சையாக செயல்படக்கூடிய, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், யாருடைய ஆலோசனையே அவர் என்ன மனசு ஒரு ஆலோசனை தன்னுடைய வாழ்க்கை என்ன மாட்டார். தனக்கு இஷ்டமானது எல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு போயிடுவார். அப்படி இஷ்டமானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகும்போது அவன் என்ன பண்றான்னா, அவன் இச்சையினால என்ன செய்யப்படுறான், இழுக்கப்படுகிறான். அது பின்பு இச்சையானது என்ன செய்யுமா, கற்பம் தெரிஞ்சு பாவத்தை பிறப்பிக்கும். அதுக்கு பிறகு அவனோட கற்பம் தெரிஞ்சு பாவத்தை பிறப்பிக்கணும் என்ன தப்புன்னா, அது ஒரு மொத்த உருவத்தையே பிறப்பிச்சு கொண்டு வந்துடும், வெளியே கொண்டு வந்துடும். அவன் ஒரு துஷ்ட மனுஷனா மாறிடுவான். சரி, அப்ப தன்னுடைய இச்சை இதான் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. அப்ப தேவன் சரிதானே நம்மளெல்லாம் விடுதலை ஆக்கின உடனே நமக்கு ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்கிறார், நமக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்க எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேணும், அவருடைய வார்த்தையில நாங்க வளர வேணும். சரிதானே, அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கை நாங்க என்ன செய்ய போவோம், நாங்க நடக்க வேண்டும் என்பதை தேவன் எங்களிடத்தில் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். சரி, அப்ப அவருடைய மந்தைக்குள்ள எங்களை கூட்டி சேர்க்கிறார். மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுகளோடு கூட எங்களை சேர்த்து மந்தையில வச்சிருந்து எங்களை பராமரிக்கிறார். அப்ப அந்த மந்தையிலிருந்து பராமரிக்கக்கூடிய அந்த 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 விடுதலை பெற்ற மனசு என்ன செய்யணும், மந்தைக்குள்ள இருக்கணும். மந்தையை விட்டு வெளியே போயிட்டான்னா அவன் நிலைமை மோசமான நிலைமைக்கு என்ன செய்ய போயிடும். அப்ப கட்டுப்பாடு வச்சுக்கோம். கட்டுப்பாடுகள் மேலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. யாருக்குன்னா இந்த முட்டாள்கள் கட்டுப்பாடுகள் மேல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. கட்டுப்பாடு போட்டால் இதெல்லாம் எல்லாம் நமக்கு எல்லா விதத்தையும் நம்ம கட்டுப்பாடு வச்சுட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமானு சொல்லி ஒரு கேள்வியோட அவன் என்ன பண்ணுவான், அந்த கட்டுப்பாடு மீறுகிறவனாக செயல்படுவான். இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். மூடனுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அவன் கட்டுப்பாடுகளை மீறுகிறவனாக என்ன செய்வான், செயல்படுவான். சரிதானே, தாய் தப்பனுக்கு அடங்கி இருக்க மாட்டான், புத்திமதிகளை கேட்க மாட்டான், தாய் தப்பு சொல்றது எதையுமே கேட்க மாட்டான். தான் கொஞ்சம் ஏதோ ஒரு படித்த ரீதியிலையோ ஏதாவது ஒரு விஷயத்துல சில விஷயங்கள் தெரிஞ்ச ரீதியிலையோ அவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ரீதியில எல்லாத்தையுமே தன்னிச்சையாக முடிவெடுத்து சகலத்தையும் செய்யக்கூடிய மனுஷனாக இருப்பான். யார் இந்த முட்டாள்தனமாக செயல்படக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கை. சரி, அப்ப ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்ற பொண்ணா, சரி, நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீ உன் சுய புத்தியில என்ன செய்யாத, நீ உன் சுய புத்தியில சாயாத, உன் முழு இருதயமும். அந்த சுய புத்தியில சாயிரவன் யார் அப்படின்னா, கேட்டின் மகனாக மாறிடுவான், அவன் சாத்தானுக்கு பிள்ளையாக மாறிடுவான். அவ சுய புத்தியில சாயிரவன் சாத்தானுடைய பிள்ளையாக மாறி
தன்னிச்சையாக சகலத்தை செஞ்சு அவன் என்ன பண்ணும் அப்படின்னா தேவனுக்கு எதிரான ஒரு சாத்தானாகவே மாறிடுவான். அவனுடைய செய்கைகள்லாம் பயங்கரமான பாவத்தையும் அட்டுழியத்தையும் தொடர்ச்சியா பண்ணி 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 தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த விடுதலையை கூட மறந்தவனாக கேடுகட்ட பாவியாக என்ன செய்ய துவங்கிடுவான், செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவங்க சொல்றாங்க, நீ உன் சுயபுத்திர சாயாத, சுயபுத்திர சாஞ்சா நீ கேட்டின் மகன், நீ வந்து யார் அப்படின்னா சாத்தனுடைய புள்ள. நீ என்ன செய்யணும் அப்படின்னா உன் முழு இருதயத்தோடும், வாசிங்க, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை, உன் முழு இருதயத்தோடும் நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில நம்பிக்கையாயிரு. சரி, அவர்தான் உனக்கான பொக்கிஷம், அவர்தான் உனக்கான ஞானம், அவர்தான் உனக்கான அறிவு, எல்லாம் அவர்தான் உனக்காக இருக்கிறார். அப்ப நீ அவருடைய அவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ வந்து அவரிடத்துல இருப்பாய்னா, அவர் உன்னோடு கூட இருப்பாருன்னா, அவருடைய வார்த்தையின் படியெல்லாம் நீ செய்யறதுக்கு கவனமாக இருப்பனா, சானே நீ இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக என்ன பண்ணுவ இருப்ப. அதான் அவர் சொல்றாரு வந்து இல்லையா, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சானே அப்ப இந்த நேரமும் அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு மனிதனாக என்ன பண்ணிட்டு இருப்பான் இருப்பான். அப்ப நல்ல கவனிங்க சானே, இன்றைக்கு இருக்கிற அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கொடுத்து நம்மளை உயர்வான பாதைக்கு நேராக அவர் வழிநடத்த விரும்புகிறார். நாம் உயர்ந்தவர்களாக இருக்க வேணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேணும். தானே அநேக ஜனங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனை உயர்த்த விரும்புகிறார். ஆனா விஷயம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய உயர்வுக்கு தடை உனது முட்டாள்தனமே. அப்படின்னா எனது முட்டாள்தனமான காரியம்தான் என்னுடைய உயர்வுக்கு மிகப்பெரிய தடையாக என்ன செய்கிறது இருக்கிறது. நாமே ஆராய்ந்து பார்ப்போம், அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்வுக்கு நேராக கொண்டு செல்லுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.